வணக்கம் நண்பர்களே, இதுதான் டிராகன் சிட்டி பஹ்ரைன்ல இருக்கிறது. ஓகேவா? இப்போ நேற்று ஒரு ஆள் ஃபோன் பண்ணியிருந்தாரு. வந்தேன், ஒரு 2.5 வேலை கிடச்சிச்சு. வேலை முடிச்சிட்டேன். முன்னாடி இருக்கிறது தான் டிராகன் சிட்டி. அதில் அது உள்ள எல்லா கடையும் இருக்கு, எல்லா இதுவும் இருக்கு. நம்ம கொஞ்சம் நகரில் நடந்து போகலாம். வெயில் நடந்து நடந்து பெஜாராகுது. கொஞ்சம் குளிர்ச்சியான காத்துல நடந்து போகலாம். அங்க எல்லாமே கிடைக்குங்க. அந்த சிவப்பா தெரிஞ்சு பாருங்க, அந்த மார்க்கெட் உள்ள பூந்துட்டோனாக்கா நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். புரியுதுங்களா? எல்லாமே கிடைக்கும். இப்போ அப்படியே நான் இதுலேருந்து கொஞ்சம் லெஃப்ட் மாறுவேன், ரைட் சைடு மாறுவேன். ரைட் சைடு மாறினா வெறும் கடல் தான். இப்படியே கடலும் காமிக்கிறேன் பாருங்க. ஏன்னா இதுக்கு முன்ன அங்கே இது போடாமல் இருந்தாங்க. நான் சொல்கிறது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வார்த்தை அது. இப்போ எல்லாமே டெக்கரேஷன் பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா? எல்லா டெக்கரேஷன் பண்ணிட்டோன்னாக்கா சூரிய ஒளி லைட்டு போட்டு வச்சுக்கிறாங்க. பார்க்கிங்கும் பண்ணிட்டாங்க. அது ஆல்ரெடி பார்க்கிங் இருந்துச்சு, இப்போ ஒரு நடைமுறை செயல்படுத்திக்கிறாங்க. கடலும் பாருங்க, மனாமா கூட தெரிஞ்சுங்க. ஆனால் அவ்வளோ லாங் வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு என்கிட்ட அவ்வளோ பெரிய வசதி இல்லை. என்னால் முடிஞ்சது ஒரு மொபைல் மூலயமா தான் இந்த வீடியோ போட்டு நடக்கிறேன். புரியுதுங்களா? மீன் வலையெல்லாம் வலிச்சு போட்டுக்கிறாங்க. தொட்டி மாதிரி தெரியுது லாங்லேருந்து. அது மீன் பிடிக்கிறதுக்கு போட்டு வச்சுக்கிறாங்க. அதான் சொன்னேன்ல, இதான் சூரிய ஒளி லைட்டு போட்டு வச்சுக்கிறாங்க. அதுக்கு முன்னே 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா காரும் வெயிலில் தான் நிற்கும் இங்கே. புரியுதுங்களா? எல்லா காரும் வெயிலில் தான் நிற்கும். இது இப்போ சூரியகாந்தி லைட்டு போட்டு நல்லா பக்காவாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுக்கிறாங்க. மிகவும் சந்தோஷம்தான் அதெல்லாம். ஏன்னா இப்போது 4 மணி நேரம் 5 மணி நேரம் உள்ளே கூட போனால் சில்லுன்னு ஏசி தாங்க. ஜென்ரலில் ஏசி ஓடின்னு இருக்கும். உள்ளே போனால் நிம்மதியாக உட்கார சொல்லலாம். அவ்வளோ சில்லுன்னு காற்று இருக்கும் உள்ள. நான் இப்போ பார்க்கறதுக்கு கொஞ்சம் வண்டிங்க பார்க்கிங்லாம் தெரிஞ்சு பாருங்க. அதுக்கு முன்னெல்லாம் இங்கே ரொம்ப வெயில் அடிக்கும். உள்ளே போயிட்டு கார் உள்ள உட்காந்து அப்படியே சுடும் அப்படியே காரே. இப்போ அந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு முன்ன 2-3 வழி இருந்துச்சு, அதெல்லாம் இப்போ செவரில் பந்த் பண்ணிட்டு ஒரே ஒரு வழி தான் வச்சுக்கிறான் இந்த வழியில். அதுக்கு முன்ன 2-3 வழி இருந்துச்சு. நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போகலாம். எனக்கு பஸ் ஸ்டாப் வரும். போயிட்டு அந்த 2 கடையும் கேட்டு பார்த்துட்டு போகலான்ற ஒரு மனசாட்சி இருக்குது. வேலை கிடைக்கணுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் போகிறேன். நம் ரொம்ப தூரம் நடக்கிறது இருக்கும். இப்போ இது எம்மா தூரம் நடந்தனும் அம்மா தூரம் அது நடக்கிறது வரும். இங்கெல்லாம் ஃபுல்லாக எலக்ட்ரிக் பைக் தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா இது உள்ள நிறைய கடை இருக்குது எலக்ட்ரிக் பைக் சேல் பண்ணுறது. எனக்கு இதில் ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்சவர் இருக்கிறாரு, எலக்ட்ரிக் பைக் சேல் பண்ணுறவன். கேமராலாம் வச்சுக்கிறாங்க பாருங்க. கடலாண்ட கேமரா வச்சுக்கிறாங்க. இது எதுக்கு அவ்வளோ பெரிய கேமரா மாட்டி வச்சுக்கிறாங்க கடல் ஓரம்னு தெரியல. தொழுக டைம் ஆச்சு, பாங்கு விடுக்குது. இந்த கேமரா ரன்னிங்கில் இருக்கா இல்லையான்னு தெரில.
பயங்கரமான கேமரா மாட்டி வச்சுக்கிறாங்க இப்போ. இப்போ வண்டிக்கெல்லாம் உள்ள போகுதுல, அது ஒரே வழி தான்ச்சு இப்போதைக்கு இருக்கிறது. அதுக்கு முன்ன 3 வழி இருந்துச்சு இதுல. அந்த 3 வழியில இப்போ எல்லாம் பந்த் ஆக்கிட்டு சிங்கிள் வழியை வச்சுக்கிறாங்க. அதுக்கு முன்ன செக்யூரிட்டிலாம் இல்லை, இப்போ செக்யூரிட்டியும் போட்டு வச்சுக்கிறாங்க கேட் வர. இங்கே மேக்ஸிமம் வந்து இங்கே லோக்கலில் சுற்றுற ஆளுங்க வந்து வெறும் எலக்ட்ரிக் பைக் தான் யூஸ் பண்ணுவாங்களே. இது 4ஆம் நம்பர் கேட்டு. ஏதோ நான் கேட்டது ஒரு 12 தினார் 500 பில்ஸ் கேட்டேன். இந்த 12 தினாரு எப்படி கிடைக்கும், என்ன கிடைக்கும் தெரியல. ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது, ரூம் ரெண்ட் கட்டணும் 30 பீடி. அதுக்கப்புறம் ஓனருக்கு வேற கட்டணும், சிஆர் காரனுக்கு 35. இப்போ டோட்டலாக எனக்கு 65 தினார் வேணும். இந்த 15ஆம் தேதிக்குள்ள சம்பாரிச்சு ரெடி பண்ணும். ஆனால் ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டேங்க, 1 வருஷமா கஷ்டப்பட்டேங்க இந்த கத்தி சாணம் பிடிக்கிற வேலைகள் தான். நிறைய இடத்துலையும் நான் வேலை எடுத்து விட்டு எனக்கு இன்னும் கூட நிறைய பேர் கொடுக்கறதில்ல. ஆனால் இப்போ கொடுத்தா ஒரு தட்டு தட்டி கொடுப்பேன், சான்ஸ் கொடுக்க மாட்டேறாங்க. கெடுத்தது மாத்திரம் தான் மனசில் வச்சுக்கிறாங்க, அதுக்கோசரம் ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டேறாங்க. சரி விடு, நம்மளை மாதிரி எத்தனையோ பேர் அவனுக்கு கெடுக்கிறதுக்குறான், விடு. கொடுக்கலன்னா நம்ம அதை பற்றி கவலைப்படக்கூடாது. அல்லாஹ் தாலா யாரு முடியுமானாலும் என்னோட வருமானத்தை கொடுக்கறதுக்கு வழி தேடுவான். புரியுதா? பயங்கரமான வெயிலுங்க, உண்மையில சொன்ன பயங்கரமான வெயில். தண்ணியா இறங்குது உடம்புல இருந்து. அதே போல எங்க அண்ணன் வாங்கி கொடுத்த சைக்கிள் இன்னைக்கு வித்துட்டாங்க. புரியுதா? போயிடுச்சு, அண்ணனே போயிட்டான். அண்ணன் வாங்கி கொடுத்த சைக்கிள் வச்சு என்ன பண்றது, ஞாபகமா வச்சுக்கின்னு இருக்கலான்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா வேஸ்ட் ஆகுதுக்கோசரம் சைக்கிள் நல்லா ஆகிறதுக்கு வழி இல்லை. சரி, வாழ்க்கையில எல்லாமே விட்டு போறது தான். மனுஷனும் பிறந்தா மனுஷன் போவான், பொருள் இருந்தா பொருளும் போகும். ஒரு நாள்ல ஒரு நாள் போகும். எவ்வளவு பெரிய இரும்பு இருந்தாலும் நம்மளை விட்டு போகும். இப்போ நேரம் அப்படியே நடந்து போயிட்டு இங்க ஒரு 2 சலூன் கடை இருக்குங்க. அப்படியே நேரா வந்தாக்கா நம்ம பஸ் ஸ்டாப் இங்க இருக்கு. அதை பார்த்துட்டு கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கையில போறேன். பிரச்சனை இல்லை, பஸ்ஸும் நிக்குது. இல்லை போகலாமா இல்லை போயிட்டு வரலாமா அப்படின்ற ஒரு எதிர்த்துல இருக்கிறேன். ஒரு வேலை பார்க்கலாம், ஒரு காயின்ஸ் போட்டு பார்க்கலாம். தைரியனோட ஸ்டார் இருந்துச்சுன்னா இது போகலாம். பைசா காமிச்சுன்னா, 1 ரூபான்னு காமிச்சுனாக்கா போகக்கூடாது, தூக்கி போடு. போலாங்க, வேலை கிடைக்கும். அப்போ அடுத்த பஸ் பார்த்துக்கலாம். வீடியோ பிடிச்சிட்டு போயிட்டு வா, சான்ஸ் கிடைக்கும், நான் சொல்லிட்டேன்.
அடுத்த பஸ் பார்க்கலாம். பார்க்க வேண்டியது ரெண்டே ஊர் தான். இது ஒன்று பார்க்கலாம். அப்படியே பஸ்ஸு சுற்றின்னு போயிட்டு நம்ம அண்ணன் ஃபோன் பண்ணார், கத்தி சாணம் பிடிக்கணும் ஆரிஃப் பாயின்னு. போயிட்டு நல்லா சும்மா ஃபர்ஸ்ட் கிளாஸாக ராவி கொடுத்துட்டு வேலை வந்து வெற்றிகரமாக செய். பயப்படக்கூடாது. நம்ம எவ்வளோ தூரத்துக்கு பயப்படுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு அந்த வேலை சுத்தம் ஆக மாட்டேங்குது. நான் இன்னும் கத்திரி டைலர் சிசர்லாம் இருக்கு பாருங்க, அது இன்னும் கொஞ்சம் எனக்கு லெவலு பிடிக்க தெரியல. கூடி சீக்கிரமே கத்துருவேன். கூடி சீக்கிரமே கற்றுக்குவேன். கற்றுக்கிட்டு அப்புறமா பார்க்கலாம். ரொம்ப லாங்காக நடக்கணும். இந்த ஒரே ரோடு தான். போயிட்டு வந்து நிம்மதியாக உட்காந்து பஸ் பிடிச்சி ஏறினாக்கா அடுத்தது ஒரு லைனு போய் பார்த்துட்டு அடுத்த லைன் வெளியே வந்து நம்ம வேலை செய்யலாம். போகிற வழியில் ஒரு சலூன் கடை இருக்குது, இது வந்துச்சு நினைக்கிறேன். இதுதான். ஓகேவா?